பேசும் புத்தகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர் சென்னை ராணிமேரி கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் KR கமலா முருகன் அவர்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். காற்றலையில் கலந்து வரும் கன்னித்தமிழின் இனிய சுவையை உங்கள் செவிச்சாளரங்கள் வழி சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழன்பர்களே, அன்பிற்கினிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். இந்த பேசும் புத்தகங்கள் என்பதான இனிய நிகழ்வில், குறிப்பாக மகளிருக்கான இந்த தனி நிகழ்விலே உங்களோடு இணைவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புத்தகங்களை வாசிப்பதனுடைய அவசியம் என்ன என்பதை பல நிகழ்வுகளிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பல நேரங்களில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஏன்னா வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, நவில் தரும் நூல் நயம் போல என்று. அப்படி பார்க்கிற பொழுது படிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அது எந்த மாதிரி அழகுன்னா, ஒரு குழந்தைய கையில எடுத்து கொஞ்சற மாதிரியான விஷயம். அதோட மகிழ்ச்சியை கையில எடுத்து கொஞ்சும் போது மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை நூல்களை கையில் எடுத்து வாசிக்கிற போது கிடைக்கக்கூடிய இன்பமா நம்ம பார்க்கிறோம். பெண்கள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய அதற்கான பதில்கள் இருக்கிறது. ஏன் படிக்கணும், எதை படிக்கணும், ரெண்டாவது. ஏன்னா நாம இங்க என்ன மாதிரி புத்தகங்களை மட்டும் இங்கே பேச போகிறோம், எந்தெந்த மாதிரி புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிமுகமா தான் நாம இங்க இதை சொல்லிட்டு இருக்கோம். நூல்கள் நிச்சயமா உங்களுடைய அறியாமையை அகற்றும். பெண்களுக்கு ரொம்ப குறிப்பா வாழ்க்கையில எது உதவி செய்யும் அப்படின்னா, நீங்க படித்த படிப்பு, நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிற அறிவு. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து அப்ப நாங்க அறிவு இல்லாம இருக்கோமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, நம்ம நிறைய அறிவோட தான் இருக்கோம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அதை மூடி மறைத்தனரே என்று சொல்லி கவிதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகவே நிறைய படிக்கிற போது உங்களை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு உதாரணம், நீங்க பாவேந்தன் விரும்பி படிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, அவருடைய குடும்ப விளக்கு, அவருடைய இருண்ட வீடு என்கிற நூல்களை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பெண் கல்வியை உணர்த்தி பேசுவதற்காக சொல்லப்பட்ட இலக்கியம்தான். அந்த பெண் கல்வியை சொல்லுவதற்காக சொல்லப்பட்ட அந்த இலக்கியத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது, ஒன்று கல்வி அறிவு உடைய ஒரு நல்ல பெண் குடும்ப தலைவியாக இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு கிடைக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எத்தகைய நலங்களை பெற முடியும் என்பதனை சொல்லக்கூடியதான அழகான விடயங்களை, ஒரு தலைமுறை கடந்த அந்த அன்பு வெளிப்படுத்தப்படக்கூடியதும் அறியாமை அகற்றப்படக்கூடியதுமான சூழல்களை, அங்கே இன்பங்கள் கொண்டு சேர்க்கப்படக்கூடியதை சொல்லியிருப்பார். ஆனா அதே நாம இரண்டு விட போய் படிச்சோம்னு சொன்னா, அங்க ஒட்டு மொத்தமா எல்லாம் தலைகீழ போயிடும். ஒரே நாளில் இருக்கக்கூடிய செய்தி தான், அடுத்த நாள் கண் விழிக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துக்கான செய்திகள் தான். அதற்குள் அங்க என்ன நடந்து முடிஞ்சிருக்கும், ஒரு குடும்பமே மொத்தமா அழிந்து போயிருக்கும். இதற்கு என்ன காரணம்னு அடிப்படையா சொல்ல வந்திருக்காருன்னா, கண்டிப்பா அது பெண் கல்வி அறிவின்மை என்கிற அந்த அறியாமையின் காரணமாக ஏற்பட்ட அந்த துன்பச் சூழல் தான் என்று அதை வலியுறுத்த நினைச்சு பாவேந்தன் நமக்கு அந்த கதையை சொல்லியிருப்பார். இது கதையா அப்படின்னு கேட்டா இல்ல, பல குடும்பங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விடயம்தான். ஒரு புத்தகத்தை நாம் திறக்கிறோம் என்று சொன்னால் அது உங்களோடு பேசும், அது உங்களோடு உறவாடும். அந்த உறவாடுகிற பொழுது நீங்கள் நல்ல விடயங்களை நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு நிறைய செய்திகளை இங்க கொண்டு வந்திருக்கோம். ஒரு கவிதை நினைவுக்கு வருது எனக்கு. குழந்தை பேரு ஏற்பட்டிருக்கிற ஒரு பெண் ஒரு குழந்தை எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறதுக்காக பல 100 புத்தகங்களை படித்தால், குழந்தையை பெற்ற பிறகு அவளே ஒரு புத்தகமாக மாறிப்போனாள் என்ற அந்த கவிதை பேசுகிறது. இதுதான் நிஜம், அனுபவத்துல கிடைக்கக்கூடிய விஷயம். அந்த அனுபவத்தை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு எதெல்லாம் உதவி செய்யும் என்று பார்க்கிற பொழுது இந்த நல்ல நூல்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவி காட்டும். அப்படி உதவி செய்யக்கூடியதுல மிக சிறப்பா இருக்கக்கூடிய சில நூல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு சாளரமா இருக்கு. நீங்க அந்த நூல்கள் மூலமா பயணிச்சு உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்ப அழகான இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பல நூல்களை பற்றி பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். காலந்தோறும் பெண் என்ற ஒரு நூல் எல்லாராலையும் ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அவங்க எழுதினதுதான். நிறைய நூல்களை அவங்க கொடுத்திருக்காங்க ஒரு பெண் எழுத்தாளரா. நீங்க படிக்கிற பொழுது பெண் எழுத்துக்களை படிப்பதற்கும் பெண்ணியம் சார்ந்த எழுத்துக்களை படிக்கிறதுக்கும் பொதுவா ஒரு நூல்களை படிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளினுடைய அடிப்படையில நீங்க பெண் வாசிப்பாளர்களா இருக்கக்கூடியவங்க எந்த மாதிரி நூல்களை தேட போகிறீர்கள், எதை படிக்க போறீங்க, எது உங்களுக்கு பயன்படும், அடுத்தடுத்த இடத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நாம் தேடி போகிற பொழுது 2-3 விஷயத்த நிச்சயமா இங்க நம்ம சொல்லி ஆகணும். அதுல மிக முக்கியமான இடத்துல ராஜம் கிருஷ்ணன் மாதிரியான எழுத்தாளர்களினுடைய படைப்புகள். அந்த படைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, நிறைய அவங்க ஒரு பெண் எழுத்தாளரா இந்த ஒரு சமூகத்தில் இருக்கிற பல பெண்களோட வாழ்க்கையை உணர்ந்தவர்களா அவங்க நிறைய செய்திகளை எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஆய்வு நூலா வெளிவந்தது. ஒரு படைப்பாளி தன்னுடைய சமூக பொறுப்பை உணர்ந்து
தான் சொல்ல வரக்கூடியதான விஷயத்த இந்த சமுதாயத்துல தேவைக்கு ஏற்ப, அல்லது குறிப்பா பெண் எழுத்தாளர்கள்னு வரும்போது அவங்க நிச்சயமா ரொம்ப கவனமா தான் எழுதுறாங்க. பெரும்பாலும் தன்னால் திணை அளவு நலமேனும் கிடைக்குமென்றால் என்று சொல்லுவது போல தன்னுடைய எழுத்துக்கள் மூலமா இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை சொல்லிட மாட்டோமா, எப்படியாவது இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விமோச்சனம் கிடைத்து விடாதா, எப்படியாவது இதிலிருந்து ஒருவர் கரை மீண்டு விட மாட்டார்களா என்கிற ஏக்கம் பல பெண் படைப்பாளர்களினுடைய அந்த படைப்புகளுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரியான சூழல்களில் நமக்கு கிடைத்த எழுத்தாளர்கள் வரிசையில தான் நம்ம ராஜம் கிருஷ்ணம் அவர்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய இந்த அழகான ஒரு நூல் பல நல்ல செய்திகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பல்வேறு தலைப்புகளை, வேற வேற கருத்துக்களை, வாழ்வியல் சூழல்களை எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு அமைப்புடையதா அது இருக்கு. இந்த பெண்களுக்கு கிடைத்திருக்கிற சூழல்கள் எல்லாம் ஒரு சிறகா அல்லது பொன் கூண்டா, சுதந்திர தாயினுடைய நிலைப்பாடு என்ன, கல்வி என்பது எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கு, இந்த பெண்களோட வாழ்க்கையில காதல் எப்படி இருக்கு, பெண்ணுரிமை என்ற நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு, இப்படி பல செய்திகளை இந்த நூலுக்குள்ள கொண்டு வந்து பேசுறாங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்றார். உடனே நிறைய பேர் ஆஹா, பெண்மையை உயர்த்தி பேசியிருக்கிற குரட்பா இது, பெண்மையை இதை விட அழகா சொல்ல முடியாது, ஒரு கற்புடைய பெண் என்று சொல்லக்கூடிய குடும்ப தலைவியா இருக்கிற பெண் எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துல பல விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வகையில பார்த்தா இது சரியா தவறாங்கிற கேள்வி நமக்குள்ள வருதில்ல. அந்த கேள்விகளை கடந்து நிச்சயமா இது ஏதோ ஒரு பெண்ணடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு போல தெரிகிறதே என்று சொல்லுவது போல ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் சிந்தித்து பார்த்து அந்த செய்தியை அணுக நினைக்கிறாங்க. ஒரு செய்தி நிச்சயமா நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? இந்த சமுதாயத்துல சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பெண்களுக்கான பல சிக்கல்கள் வளர்ந்துச்சு. அதுக்கு முன்னாடி காலச்சூழல்கள், அந்த கங்க காலத்துல இருந்து கிடைத்திருக்கக்கூடிய வரலாறுகள், பெண்கள் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் இது தாய் வழி சமூகம் தான். நமக்கு தெரியும் ஆறுகளுக்கெல்லாம் பெண்கள் பெயர்களை வைத்திருப்பது எதற்காக, தாய் நாடுன்னு சொல்றது எதுக்காக, தாய் மொழின்னு சொல்றது எதுக்காகனா, தாய்மை என்பது வளர்ச்சிக்குரியது. தாய்மைனா எதை சொல்றோம்? ஒரு பெண் பிரசவ சூழலை, இன்னொரு உயிரை உயிர்ப்பித்து தரக்கூடிய அந்த சூழலை அணுகுகிற பொழுது அதை பெண்மை தாய்மையானது என்று சொல்லுகிறோம். அப்ப அது இன்னொன்றை வளர்த்து தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அது தாய்மை என்று போற்றப்படக்கூடியதுன்னு சொல்லிதான் இந்த தாய் என்கிற சொல்லுக்கு தனித்த சிறப்பை நம்ம கொடுத்ததுக்கான காரணம்லாம் அதான். அப்படி தாய்வழி சமூகமா தான் இந்த சமூகம் இருந்திருக்கிறது. விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண்கள் தான். இதெல்லாம் சொன்னா நம்புவாங்களா இன்னைக்கு? ஆனால் இதையெல்லாம் நாம் எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இன்னைக்கு நிறைய உரிமைகள் கிடைச்சிருச்சு, நிறைய வெளியில வந்தாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, சம்பாதிக்கிறோம், பொருளாதார சூழல் கிடைச்சிருக்கு நிறைய பெண்களுக்கு. அதனால எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற சூழல்களை கடந்து நேற்றைக்கு எப்படி இருந்தோம், என்ன நடந்தது, வேற இன்னும் நிறைய பெண்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்கங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன சூழல் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இந்த மாதிரி தாய்வழி சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய பழைய காலத்துல பெண்கள் இருந்த அந்த ஆளுமை தன்மை. சில பெண்கள் திருமணமானவனே கொஞ்ச நாள் ஆச்சா பெரியவங்க பார்த்து பேசிக்கிறச்ச, என்ன ஒரு புழு பூச்சி கூட இல்லையா, அது என்னங்க புழு பூச்சி, பிள்ளைய பெத்துக்க வேண்டிய வயசுல எதுக்குங்க புழு பூச்சிங்கிறீங்க, நாம தெரியாதவங்க கேட்போம். அது ஒரு அடையாளமாக பல காலமா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சொல்லாதான் இருக்கு. புழுனா அது தோன்றிய இடத்துலயே பக்கத்துல வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி இருந்துகிட்டே இருக்கும். பூச்சிங்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு ரெக்க முளைச்ச உடனே அது பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். இதுல ஆண் குழந்தைகள் என்று சொன்னால் அது தாய் வீட்டு சூழல், தான் பிறந்த அந்த சூழலை ஒட்டி இருக்கக்கூடியதா இருக்கும். பெண் குழந்தைன்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடும் அப்படிங்கிற சூழல் நம்மகிட்ட இருந்துச்சு. அப்படிங்கிறத ஒட்டி அந்த காலத்திலேயே அதை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, புழு பூச்சின்னு பிரிச்சு வச்சு, ஒரு புழு இல்லையா பூச்சி இல்லையான்னு வீட்டுல பேசிக்கிற பேச்சு அடிப்படையில இந்த சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டது. ஆனா உண்மையில ஆரம்ப காலத்துல ஆண் தான் பெண் வீட்டிலேயே இருந்ததான செய்திகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. இப்ப கூட சில பழங்குடிகள் இடத்துல அந்த பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் கூட நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த திருமண சூழல் வருகிற பொழுது எதுக்காக இந்த மாதிரி முறை கொண்டு வந்தாங்கன்னா, குறிப்பா சொத்து தாங்க பிரச்சனை. மிக முக்கியமான சிக்கல் இந்த பெண்கள் வாழ்க்கையில எது வருதுன்னா, இந்த சொத்து தொடர்பா வரக்கூடியதுதான். என்ன சொத்தை யாருக்கு கொடுக்கறதுங்கிற பிரச்சனை வரும்போது, பெண்ணா இருந்தா சொத்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்கிறது இது பின்னாடி சட்டங்கள் அடிப்படையில வரும்போது இன்னைக்கெல்லாம் பெண்களுக்கு சொத்து உண்டுன்ட்டோம். ஆனா ஒரு காலத்துல பெண்களுக்கு சொத்து கிடையாதுங்கிற சூழல்கள்லாம் இருந்துச்சு. அப்ப சொத்து கிடையாதுன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன, உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்ப சொத்து வெளியில போகாம இருக்கணும், அத்தை பொண்ணை கட்டு மாமா பொண்ணை கட்டுன்னு இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த அடிப்படையில் பெண்ணுக்கு சொத்துரிமை என்ற சூழல்கள் எல்லாம் இருந்தபோதுதான் இந்த மாதிரியான திருமணங்கள்லாம் இருந்தது என்கிற செய்தியெல்லாம் அந்த நூல்ல தெளிவா அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. இதையே நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கும் இந்த சொத்து தொடர்பான நிறைய சிக்கல்களை நாம் எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கச்சூழல். இது மட்டும் கிடையாது, கல்வி என்பது வாழ்க்கைக்குரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.
அதை இந்த பெண்கள் எந்த அளவுக்கு அடைந்தார்கள் இல்லைங்கிற கேள்வி இருக்கு. எல்லாத்துக்கும் அதிபதியா நம்ம பெண்களை தான் வச்சிருக்கோம். ஆளுமை உடையவர்கள் பெண்கள் தான். வாக் என்கிற பெண் தெய்வம் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. சரஸ்வதி என்கிற பெண் தெய்வம், இந்திராணி என்கிற பெண் தெய்வம், இவங்களை பற்றிய குறிப்புகள் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. ஆதி காலத்துல இருந்த தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வங்கள். அதே மாதிரி போர்க்கால சூழல்கள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவர்களா பெண்கள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறாங்கிற செய்திகளையும் கூட நம்ம அதுல தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த பெண்களினுடைய திருமண வாழ்க்கை இவர்களினுடைய கல்வி சூழலை பாதிக்கிறது. இன்னைக்கு நம்ம நடைமுறையிலேயே பாக்குறோம். இவ்வளோ படிச்சாச்சு, இவ்வளோ வந்தாச்சு, நிறைய பெண்ணுரிமை கிடைச்சிருச்சு, ஃபெமினிசம் அது இதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்ப நான் இங்க பேசிக்கிட்டு இருப்பேன், எல்லாம் பேசி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன் வேகமா வீட்டுக்கு போகணும், லேட்டாகி போனா வீட்டுல ஏன் லேட்டு, எங்க போயிட்டு வந்த, எங்க ஊரை சுத்திட்டு வந்த, இப்படி கேள்விகள் அங்க நிறைய நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விகளுக்கு பயந்தே பாதி பெண்கள் வேலைக்கு போக வேண்டாம்னு யோசிச்சு வீட்டுல இருப்பாங்க. படிக்க முடியாம போற பெண்கள் படிச்சது போதும், கல்யாணத்தை பண்ணிட்டு இருக்கிற வழியை பாரு, இப்படி சொல்லக்கூடிய சூழல்கள், இப்படி தடைபடக்கூடிய சூழல், இதையெல்லாம் விபத்து என்று பேசுகிறார் தன்னுடைய நூல்ல. இப்ப இதெல்லாம் இவ்வளவு நம்மளை சுத்தி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ கதை கிடையாது, இதெல்லாம் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது தான். அப்படி நாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள். நூல்ல இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பெண்கள் வரிசையா நெற்றியில குங்குமம் வச்சுக்கிறோம், நெற்றியில பொட்டு வைக்கிறோம், பொட்டுக்கு மேல ஒரு விபூதி கிட்டு வச்சுக்கிறது, அதுக்கு கீழே ஒரு குங்குமம் பொட்டு வைக்கிறது, மேல நெற்றி வகுட்டுல ஒரு குங்குமம் பொட்டு, இந்த மாதிரி பொட்டு வைத்துக் கொள்வது என்பது ஒரு மங்களத்தின் அடையாளமாகவும் திருமணமான பெண்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற அடையாளத்தின் சின்னம். அவ்வளவுதானே. நம்ம இதை பார்த்த உடனே நான் நினைச்சுக்கோ, இவங்க கல்யாணம் ஆனவங்க, கணவர் உயிரோட இருக்காருன்னு. அப்போ இந்த இடத்துல இந்த அம்மா இந்த முன் உச்சி வகுட்டுல பொட்டு வச்சுக்கிறது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு பாலியல் பிரச்சனை ரொம்ப அதிகமான ஒரு சிக்கலா நம்ம சந்திச்சுட்டு இருக்கிற சூழல்ல இந்த மாதிரியான சூழல்கள் ஆதி காலத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ தலைப்பட்டிருக்காங்க. அப்ப யாரு ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த தாலி கட்டுறது கல்யாணம் பண்றது பழக்கம்லாம் வரல, அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பின்னாடிதான் வந்துச்சு. அப்போ இவள் என்னுடையவள், இவள் பயன்படுத்தப்பட்டு விட்டால் என்னால், அந்த வார்த்தையே தப்பு. அப்படி அதை வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஆடவன் என்ன செஞ்சானா, தான் எந்த பெண்ணோடு உறவு கொண்டானோ அவள் எனக்கு மட்டும் உரியவள் என்பதை சொல்லுவதற்கும் அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கூர்மையான கல் எடுத்து அவன் நெத்தியில ஒரு கீறல் போட்டு விட்டானான். அந்த கீறல் அப்படியே காயமாயி ரத்தம் வடிஞ்சு அந்த இடம் சிதைந்து போய் அந்த சிகப்பு நிறம் ஒட்டி கொண்டிருந்ததுதான் இன்னைக்கு நம்ம பெருமையா பொட்டு வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிற அந்த உண்மையிலேயே அதுவும். அதை தொடர்ந்து இந்த பெண்கள் பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடிய செய்திகள் தொடர்பா அவங்க எழுதியிருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நம்ம படிக்கும்போது உண்மையிலே நமக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. இன்னும் கூட எவ்வளவோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிற செய்தி தான். அதே மாதிரிதான் இந்த காதல் தொடர்பான சிக்கல்கள், பெண்ணுரிமை பேசுகிற இந்த சிக்கல்கள், இது எல்லாமே இதோடு தொடர்புடையதான் பேசப்படக்கூடியதா இருக்கு. இந்த மாதிரி இந்த நூல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறதால இந்த காலந்தோறும் பெண் என்கிற இந்த ஒரு நூலை வாசிக்க வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். இன்னொரு நூலை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இந்த அரங்கை நாம் அமைத்துக் கொள்ளலாம். பெண் ஏன் அடிமையானால் என்பதான ஒரு நூல். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நாமெல்லாம் வெளியில பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க பெரும்பாலும் அப்படிங்கிற அந்த இடத்திற்குள்ள வரும்பொழுது மிக முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியவங்க கவிஞர் பாரதி. விடுதலை உணர்வை ஊட்டக்கூடிய அதே சூழல்ல பெண்ணுரிமையையும் பேசி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தார், ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று சொல்லி வெளிப்படாத சூழல் தான். பெண்கள் வெளியில வரல, பெண்கள் கல்வி கற்பதற்கு அனுப்புவதற்கு யாரும் அங்க தயாரா இல்ல, பள்ளிக்கூடங்கள்ல இடம் கொடுக்க ஆள் இல்ல. ஆனாலும் பாரதியினுடைய கவிதையை படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல த பாசிட்டிவ் திங்கிங். நீங்க எந்த நூல்களை வாசித்தாலும் அவைகள் உங்களோடு பேசுகிற பொழுது உங்களுக்கு நற்சிந்தனைகளை வளர்க்கணும். அந்த மாதிரி பாரதியினுடைய கவிதைகள்ல பாசிட்டிவ் திங்கிங், அவரே வச்சிட்டு இருந்த அந்த அனுபவங்கள், அந்த நினைவுகள், அந்த வாழ்வியல் சூழல்களை எதிர்கொண்ட விதங்கள், அதுல அவர் சொல்ல வந்தது சில விஷயங்கள் என்னைக்கோ நடக்க போது, பல ஆண்டு கழிச்சு நடந்தது. அவர் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவரே உயிரோட இல்லை. ஆனாலும் கூட அவைகள் எவ்வளவு ஒரு அழகான தன்மை உடையதா இருக்கும்னு கற்பனையில கண்டு கழித்து அதனை அழகான கவிதையாக்கி கொடுத்தார். அப்படித்தான் இந்த பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற அந்த செய்தியினுடைய வெளிப்பாடு. அந்த தன்மையில் பெண் ஏன் அடிமையானால் என்கிற இந்த நூல்ல தந்தை பெரியார் மிக முக்கியமா பெண்கள்லாம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களை வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்கள தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான ஒருத்தர் தந்தை பெரியார். அரசியல்ல தானங்க பெரியாரை பத்தி பேசுவாங்க, நாம பெண்கள்ல ஏங்க அவரை பத்தி பேசணும் அப்படின்னு ஒருவேளை யாராவது கேட்கலாம். நிச்சயமா நீங்க சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா பெண்களுக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்களை சிந்திச்சவர் அவர்தான், செயல்படுத்தியவர் அவர்தான். அவர் கொடுத்த பல நூல்கள்ல
மிக முக்கியமான ஒரு நூலா, ஒரு ரொம்ப சின்ன நூல் தான். நீங்க வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு மணி நேரத்துல படிச்சு முடிச்சிடலாம். ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வாழ்வியலோட தொடர்படுத்தி உங்களை சுத்தி அது என்ன மாதிரி இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, இதை எப்படி மாத்த போறோம்னு நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும்னா அதுக்கு பல நாட்கள் ஆகும். இப்ப அது பல 50-60 பதிப்புகளை கடந்து போயிட்டு இருக்கிற ஒரு நூல். அதுல நிறைய எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பெண்கள்னு சொன்ன உடனே கற்பு, அப்புறம் காதல், கல்யாணம்ங்கிறது எந்த மாதிரி சூழலை உடையது, அது விடுதலையா இல்லையா, அடுத்து ரொம்ப முக்கியமா பெரியார் பேசின கொள்கைகள்ல பெண்களுக்கான உரிமைகள்ல மறுமணம் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இதுல சொத்துரிமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, விதவா விவாகம் பத்தி பேசுறாரு, கர்ப்ப தடை பேசுறாரு, பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழியணும்னு பேசுறாரு. இதெல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியப்படுத்தி நாம தெரிந்துக்க வேண்டிய 2-3 செய்திகள் இந்த நூலுக்குள்ள என்னவா இருந்துச்சு, எதை நாம இங்க பேச போறோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா மிக முக்கியமா அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடியதுல இந்த சமத்துவத்தன்மை, அதாவது ஆணை போல பெண்ணை நினைத்தல் என்பது இந்த சமுதாயத்துல இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. அது எங்க அதிகமா வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா இந்த கற்பு என்கிற சொல் தான். ஆனா இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது. மனதிலே ஒழுக்கத்தை உடையவராக வாழ பழகுதல் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதுதான். இப்போ அது தொடர்பா அடுத்து அவர் பேச வர தலைப்பு கண்டிப்பா காதல் தான். இந்த காதலை சரியா தெரிஞ்சுக்கணும், சரியா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து வாழுகிற அந்த வாழ்க்கை அழகான வாழ்க்கையா இருக்கும். இல்லைன்னா நிச்சயமா ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலைகள் மிகுதியா இருக்கும். அப்படிங்கறதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான செய்திகளா இந்த கட்டுரைகள் இருக்கும். ஏன் இதை பெண்கள் கேட்கணும்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க மேடம், ஆண்களுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நாம நம்மளை பாதுகாத்துறதுக்கான வழிய, நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கான வழிய, நாம நல்லா இருக்கிறதுக்கான வழிய தேடுவோம். ஏன்னா நம்மளை வச்சுதான் அவங்க. ஆகவே நாம அதை படிச்சுக்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவேதான் இந்த நூலையும் கண்டிப்பா நீங்கெல்லாம் ஒரு வாட்டி படிச்சு பார்க்கணும். பெண் ஏன் அடிமையானால் என்கிற பெரியாரோட இந்த நூலை நீங்க வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி இதுல பெண் விடுதலை பற்றி பேசும்போது பெண்ணுக்கு யார் தடையா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது, பெண்ணினுடைய வாழ்வினுடைய வளர்ச்சி நிலைகளுக்கு யார் தடையா இருக்காங்கன்னா, நாமெல்லாம் சொல்லிடுவோம் ஆண்கள் தான் தடை அப்படின்னு பொதுவா சமுதாயத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. என் புருஷன் போ வேணான்னாரு, எங்க அப்பா படிக்க வேணான்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெண்ணுக்கு பெண் தான் எதிரி. உண்மையில பெரும்பான்மையான இடத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல். நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்க உடனே பாக்குற பெண்களையெல்லாம் எதிரியா பார்க்காதீங்க. இப்ப நம்ம கதைகள்லாம் பாக்குறோம்ல, மாமியார்னாலே எதிரியா தான் இருக்கணும், நாத்தனார்னா கொடுமைக்காரியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குன்னு பாக்குறோம்ல. இதையெல்லாம் கடந்த நிலைப்பாட்டில் பல பெண்கள் தான் தடையாக இருக்கிறார்கள் என்கிற சூழலை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு. அப்போ அந்த மாதிரியான சூழலில் இருந்து நம்மை நாம் தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு இது தேவையா தேவையில்லையா, இந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், இவங்கள்ட்ட எப்படி பேசணும், இவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற பல செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான நூல்கள் மூலமான சிந்தனையாளர்களினுடைய கருத்துகள் உங்களுக்கு வழிகாட்டும். அப்படிங்கிறதாலதான் இந்த பெண் ஏன் அடிமையானால் என்கிற இந்த நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இந்த பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சியின் மூலமா நம்ம மறுபடியும் இன்னொரு அழகான ஒரு நூலை தெரிந்து கொள்வதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான பல எழுத்தாளர்கள்ல ரொம்ப முக்கியமான அன்பிற்குரிய கவிஞரா, கவிதா இனியா இருக்கக்கூடியவங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி. அவங்களுடைய அழகான இந்த சுயம் பேசும் கிளி அப்படிங்கிற ஒரு நூல் தலைப்பே பாருங்க, கண்டிப்பா அது பெண் சார்ந்துதான். அந்த நூலுக்குள்ள கவிதைகள், அந்த கவிதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்த பெண்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற சிக்கல்கள்ல என்ன மாதிரி சிக்கல்கள், இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு கவிதை முதல்ல நான் இங்க சொல்ல நினைக்கிறேன். பெண் குழந்தைகளை அழித்தல் என்பது ரொம்ப காலகாலமா இங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயமான விஷயம் போல இருக்கு. அதை எந்த மாதிரி வேணா அழிக்கிறாங்க. கருவிலேயே கண்டுபிடிச்சு அழிக்கிறதுங்களை ஆரம்பிச்சு, பிறந்த பிறகு அந்த குழந்தைய கள்ளிப்பால் ஊத்தி கொள்றது, நெல்மணி கொடுத்து கொள்றதுன்னு பல வகைகள்ல நாம பாக்குறோம். அது முறையா பிறந்த குழந்தையா இருக்கலாம், முறையற்று பிறந்த குழந்தையா இருக்கலாம். எந்த வகையில் இருந்தாலும் பெண் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாக பல காலமாக பல மக்களினுடைய உணர்வு இருந்திருக்கிறதுங்கிற ஒரு மோசமான அவலமான நிலையை இந்த பெண்கள் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்க வேண்டியது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நீங்க இந்த கருத்தமான ஒரு படம் பார்த்திருப்பீங்க, மீறி முளைச்சி வந்த ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியது. அந்த மாதிரிதான் நாம இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் இப்படி உலவிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பல விடயங்கள் நல்ல அரசு திட்டங்களாலும் அல்லது பல்வேறு நல்ல உள்ளங்களாலும்
நம்மை பெற்ற தாயெல்லாம் நம்ம எந்த மாதிரி வணங்கணுங்கிறத இப்பதான் நினைச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் அழிக்காம இன்னைக்கு வரலையும் வாழ வைத்திருக்கிறார்கள்னு. சிந்து பைரவின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. என் பீதி எப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே அப்படின்னு ஒரு வரி வரும். அது மாதிரி நம்ம கரைஞ்சி போக முடியுமானா நாம நினைச்சா முடியாது. இயற்கையோ தாயோ யாரோ நினைச்சிருந்தா முடியும். இதெல்லாம் நடந்திருக்கு சமுதாயத்துல. அதுவும் குறிப்பா பெண் குழந்தை என்று சொன்னால் அது நடந்திருக்கிறதுங்கிறத தெரிஞ்சு அந்தம்மா ஒரு கவிதை எழுதுறாங்க. என் வயிற்றில் வசிக்க வந்த உணர்ச்சி துடிப்பே, உனக்கு உயிர் இன்னும் 1-2 மணித்துளிகள் தான். ஏன்னா வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அபார்ட் பண்ண போறாங்கன்ற சூழல்கள் இருக்கிறது. நீ அரூபம், அம்மாவே அழிக்கின்ற வருத்தம் நீ கொள்ளாத. இந்த கவிதை இப்படி வளர்ந்து போயிட்டே இருக்கு. இன்னொரு திரைப்பட பாடல் கூட இதே மாதிரி எனக்கு நினைவுக்கு வருது இந்த கருத்தோட. எந்தன் தேவை உன் வரவு, நாளை தெரியும் உன் முடிவு அப்படின்னு அந்த தலைவி பாடுற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். இதே மாதிரி சூழல் தான். பெண் குழந்தையா, அப்ப நாளைக்கு பார்த்துட்டு ஒருவேளை அது பெண் குழந்தையா இருந்தா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கவங்க. இந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட அதை பாடிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கான சிக்கல்கள் சொல்லப்பட்ட அந்த சூழல்கள், இதையெல்லாம் கடந்து பெண் ஏன் பிறக்க வேண்டாம்னா, பெண்ணா பிறந்த உடனே சிக்கல், அப்பா வீட்டுல இருந்தோம்னா அங்க அப்பாவோட இப்படித்தான் இருக்கணும்னு வளர்ப்பு முறையில கிடைக்கிற சிக்கல்கள், திருமணத்திற்கு பிறகு அங்க போனா புருஷன் வீட்டுல இப்படிதான் இருக்கணும்னு அங்க ஒரு நிறைய வராரே. சரி, கல்யாணம் ஆகி போச்சு, பிள்ளையெல்லாம் பிறந்துருச்சு, பிள்ளையெல்லாம் வளர்ந்துருச்சு, இப்பயாவது நிம்மதியா இருக்கலாமான்னு கேட்டா உடனே பிள்ளைங்க வந்துருவாங்க. பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வருவார்கள். அவங்களுக்கு அடுத்தடுத்து சேவை செய்யறதுலையும் இப்படியே பொழுது போகுதே தவிர அடுத்தடுத்து வாழ்க்கையில நாம நம்மை பற்றி சிந்திக்கிறதுக்கு சூழல்கள் கிடைக்கிறதா? கண்டிப்பா இல்ல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சூழல்கள்லாம் மாறுதுல்ல. இந்த மாத்தி கொண்டு இருக்கிற இந்த நிலைப்பாட்டை ஒரு கவிதையில சொல்றாங்க. ஒரு அம்மா தன் பொண்ணு கிட்ட சொல்றா, தெய்வம் தொழாமல் கொழுநன் தொழுதெழுந்த பாட்டி 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா என்கிட்ட. அதாவது என்னோட பாட்டி எனக்கு சொன்னா. அம்மா சொல்றா தான் பொண்ணுகிட்ட. அந்த கவிதை அப்படி இருக்கு. இது மாறாத மரபணுவின் தொடர்ச்சி என்று எழுதுறாங்க. தெய்வம் தொழாமல் கொழுநன் தொழுதல் சொன்னால, இந்த பழைய காலத்து பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சாங்க. இப்படிதான் இருக்கணும், கடவுளெல்லாம் கும்பிடக்கூடாது, புருஷன்தான் தெய்வம் இப்படி சொல்லி வச்சா அந்த காலத்து பாட்டி. எம்மா நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. அப்பா, இந்த பெண்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு சிக்கல் இந்த பீரியட்ஸ் என்று சொல்லக்கூடிய பருவகால நிலையில் ஏற்படக்கூடிய இந்த உடல்நிலை சூழல். இதை இன்னைக்கு வரையிலையுமே எனக்கு இப்பெல்லாம் வர குழந்தைங்களாம் சின்ன சின்ன வயசுலயே இந்த மாதிரி பருவச்சூழல் வந்துட்ட உடனே எனக்கு உண்மையிலே பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். இந்த குழந்தைங்க எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்குதுங்க? வெளியில போகணும், அங்க ஓடணும், இங்க ஆடணும், அங்க பாடணும், இவ்வளோ இருக்கு இந்த உலகத்துல. அதனால மாறிட்டு இருக்கிற இந்த சூழலை அந்த அம்மா பொண்ணுக்கு சொல்லுது. நிறைய மாறியாச்சு, அம்மா பாட்டி மாதிரி அம்மா இல்ல, அம்மா மாதிரி நான் இல்ல, என்ன மாதிரி நம்ம பொண்ணு இல்ல அப்படிங்கிற நிலைப்பாடு வந்ததால அந்த அம்மா சொன்னா, பெரிய மனுஷி ஆயிட்ட, மெல்ல மெல்ல காலம் கரைய கிராமமும் பாட்டியும் அம்மாவும் பின்னணியில் மறைய எல்லாம் மாறி போச்சு. இப்ப என் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கா. கோ எஜுகேஷன் படிக்கும், 10 வயசு மடலும் சொல்றேன். சாயந்தரமா 7 மணிக்காச்சும் வீட்டுக்கு வந்துருமா. இது அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு கோ எஜுகேஷன், இன்னொன்னு சாயந்தரம் 7 மணிக்காச்சும் வீட்டுக்கு வந்துருமா அப்படிங்கிற வார்த்தை. பெண்களிடத்துல அதை கூட மெதுவாதான் சொல்லணும். ஏன் லேட்டா வந்தான்னு கேட்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னல, நான் லேட்டா போனா வீட்டுல கேட்பாங்கன்னு. நான் கேட்டா ஒரு வேலை பயந்துருவேன். ஆனா இதே என் பொண்ணுகிட்ட நான் கேட்டேன்னா, அம்மா வேலை இருந்துச்சுமா, காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தோம்மா, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிருந்தோம்மா, ஏதோ வேணாலும் அவ தைரியமா சொல்லுவா. பாய் ஃப்ரெண்டோட போயிருந்தேங்கிறதையும் அவ தைரியமா தான் சொல்றா. அது அனுமதித்திருக்கு இந்த சமூகம். இதெல்லாம் தேவைங்க வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி. அதனால இயல்பாக எடுத்துக்கொண்டு போகிற போக்கை நீங்கள் எப்படி உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுப்பதற்கு இந்த கவிதைகள், நூல்கள் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யும். அதுக்காக தான் இந்த மாதிரி நூல்களை நீங்க படிக்கணும், வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். சுயம் பேசும் கிளி என்கிற ஆண்டாள் பிரதேசனுடைய இந்த நூல்ல இன்னொரு ரொம்ப அழகான கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைக்கு போற பெண்களோட சிக்கல் பத்தி பேசும்போது ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க, பார்வதி தேவி போல் ஞானப்பால் தர ஆசைதான், பார்வதி தேவி வேலைக்கு போனாளா? அது தொடர்ந்து பெரிய கவிதைகள் தான் எல்லாமே. நான் உங்களுக்கு சின்ன சின்னதான அந்த பகுதிகளை மட்டும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த வேலைக்கு செல்கிற பெண்கள் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, குடும்பத்துல, வெளியில அப்படின்னு. வெளியில போனா அதிகாரிகள் என்னும் ஆண் மாமியார்கள்னு ஒரு கவிதை இருக்கு. எத்தனை பேர், எத்தனை விதமான ஆர்ப்பாட்டம். நம்மளை விட ஒரு பொசிஷன் மேல இருந்துடக்கூடாது. அங்க எந்த வயசை பாக்குறது இல்ல, மனசை பாக்குறது இல்ல, வேற வேற மாதிரி வார்த்தைகள், வேற வேற மாதிரியான செயல்பாடுகள் தான். அதுல மனுஷனா பார்த்து நம்மள நடத்துறதுக்கு
யாரோ 1000ல் ஒருத்தர் இருப்பாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தினம் தினம் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சிக்கல்கள். மேத்தா அவர்கள் ஒரு இடத்துல எழுதுவார், இந்த குத்து விளக்குகள் வெளியில் எரிந்து விட்டு வீட்டுக்கு திரும்புகின்றன அப்படின்னு சொல்லி. ஆனால் எத்தனை சிக்கல்களுக்கு நடுவே இந்த குத்து விளக்குகள் வெளியில் எரிந்து விட்டு வீட்டுக்கு திரும்புகின்றன என்கிற அந்த கவிதை உண்மையில நம்ம கவனிக்க வேண்டிய கவிதை. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வீட்டுல பல பெண்கள் வேலைக்கு போறப்போ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் வெளியே வருகிற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இந்த பல்வேறு கவிதைகள் மூலமா கதைகள் மூலமா நம்ம வாழ்க்கை சூழல தினம் தினம் பாக்குறோம். அந்த மாதிரியான சூழல்களை எடுத்து சொல்றதுக்கும் இந்த கவிதை பேசக்கூடியதான விஷயங்கள் நிறைய இதுல இருக்கு. அதே மாதிரி வரதட்சணை சிக்கலை பற்றி பேசுகிற பொழுது எந்த மாதிரி திருமணங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை எடுத்து சொல்றதுக்கு, இதெல்லாம் ஏதோ போற போக்குல பேசிட்டு போற கவிதை, படிச்சுட்டு போற கவிதை கிடையாது. உங்களை நீங்களே வளப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நூல் உங்களுக்கு உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உதவி செய்யும். இதுல இருக்கிற கருத்துக்கள், இன்னைக்கு நான் உலகம் சுத்திட்டு வருவேன், ஓகே, ஆனா இதே நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த பக்கம் சமைக்கணும், அந்த பக்கம் துவைக்கணும், இந்த பக்கம் மடிக்கணும், இந்த பக்கம் எடுக்கணும், அந்த பக்கம் கொடுக்கணும், இத்தனை வேலையே எனக்கு இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு தான் எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க வச்சுக்கிறதுக்கு, அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும். பெரும்பான்மையான பெண்கள் என்ன படிச்சிருந்தாலும் வீட்டுக்கு போனா வேலைக்காரி தான். அங்கேயே அவங்க சமையல்காரியா இருப்பாங்க, துணியை துவைப்பாங்க, அவங்களே பாத்திரம் தேய்ப்பாங்க, இப்படி எல்லா பணியும் அவங்களே பாக்குறவங்களா இருப்பாங்க. இதையெல்லாம் கடந்து குழந்தைங்களை பார்க்கணும், கணவனை பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான பணிகளா பெண்களுக்கு வீட்டுக்குள்ள இறுக்கி போடுற விஷயம். சரி, இந்த அம்மா வெளியில போயிட்டா வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்களா, அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குவாங்களான்னா பெரும்பான்மையான வீட்டுல பழக்கம் கிடையாது. அம்மா தான் இருக்கணும், அந்த வீட்டு பெண் தான் பார்க்கணும், அவங்க பார்த்தாதான் உண்டு, இல்லைன்னா அந்த வீடு தலைகீழா கிடக்கும் கொஞ்ச நேரம் கவனிக்கலன்னா. ஒரு கவிதை எழுதுறாங்க ஆண்டாள் பிரியதர்ஷினி, பசிக்குது கண்ணம்மா, காதல் பசியுடன் என்னவர், அம்மா பொடிமாஸ் குழந்தைகளுக்கு கும்மாளம், புதுமை பெண்ணா சமைப்பது, முனைவர் பட்டம் சோறாக்கவா, நமக்கே நமக்கான ஜீவனுக்கு மறுத்து கடமை சொல்லவா, குடும்பம் பசித்திருக்க சமூகத்துக்கு இலக்கிய தீனியா, விவாகரத்தா விவேகரத்தா. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற மிகப்பெரிய போராட்டத்துல ஒண்ணு இதுதான். நான் படிச்சுட்டேன், நான் வெளியில பெரிய ஆளு, நான் பெரிய பதவியில இருக்கேன், அதனால வீட்டுக்கு வந்தா நான் சமைக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா, இல்ல குழந்தைங்களுக்கு இது செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முனைவர் பட்டம் என்பது படிப்புல உயர்நிலையா கருதப்படக்கூடிய ஒரு பட்டமா இருக்கு. எத்தனை பெரிய இடத்துக்கு போனாலும், இந்த டில்லிக்கு ராஜா ஆனாலும் பாட்டி சொல்ல தட்டாதேன்னு ஒரு பாட்டு இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெண்கள் வீட்டுக்கு வந்தா தன்னைத்தானே அடிமைகளாக்கிக்கிறாங்க. அதான் இங்க சிக்கல். முனைவர் பட்டம் சோறாக்கவா விவேகரத்தா விவாகரத்தான்னு கேட்டா விவேகரத்து என்பதுதான் பல பெண்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். எனக்கு குடும்பம் முக்கியம், என் புருஷன் முக்கியம், என் பிள்ளைங்க முக்கியம், நான் அங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாம் பரவாயில்ல, ஆனா எனக்கு வீட்டுல இதை பார்க்கணும், இப்படி தன்னைத்தானே ஒரு சமாதானம் சொல்லி சொல்லி தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வாழுகிற பல பெண்களினுடைய நிலை. இப்படி நிறைய கவிதைகள் இதுக்குள்ள இருக்கு. இந்த கவிதைகள் எல்லாம் நிச்சயமாக ரொம்ப ஒரு அழகான உங்கள் வாழ்வியல் சூழல்ல நீங்க எதிர்கொள்ளுகிற சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ளலாம்னு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல வெளிச்சத்தை தரக்கூடிய சிந்தனைகளாக தான் இந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே வாய்ப்பு இருக்கிற பொழுது ஒரு முறை சுயம் பேசும் கிளி என்கிற ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களோட இந்த ஒரு கவிதை நூலை நீங்க வாசிக்க வேண்டும். அதோடு பேசுங்கள். உங்களோடு பேசுவதற்கு அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. பேசும் புத்தகங்கள்னு சொல்லும் பொழுது இந்த செய்தி உங்களோடு பகிரப்படுகிறது, அந்த உணர்ச்சி பதிவு செய்யப்படுகிறது. இந்த உணர்ச்சியின் மூலமா நீங்க இந்த உணர்ச்சி நல்லதா தேவையா தேவையற்றதான்னு நினைச்சு அடுத்து அதை வளர்ப்பதா அல்லது தடுப்பதாங்கிறதுக்கு வழிவகை செய்யறதுக்கும் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கும் அடுத்தவங்களை தயார்படுத்துறதுக்கும் இந்த செய்திகள் உதவி செய்யும். அப்படிக்குதான் நம்ம இந்த செய்திகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு அழகான நூலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நல்ல தருணத்திலே பெண்ணிய படைப்பிலக்கியம் அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்கு. நான் ரொம்ப ஒரு சில ஆய்வு நூல்களாக தான் உங்களுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா நிறைய நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். ஒரு நூலா படிச்சிங்கன்னா கொஞ்சம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நூல்கள் படிக்கும்போது இதுக்குள்ள இருந்து நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்க முடியும். ஏறக்குறைய இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான் இதுக்குள்ள இருக்கு. ஆனால் செய்தி வேற, சொல்றவங்க வேற. தொகுத்து கொடுத்திருக்கிற அடிப்படையில பார்க்கிற பொழுது இதுக்குள்ள டாக்டர் கமலி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர். அவங்க எடுத்து கொடுத்த பல நூல்கள்ல ஒன்றா நமக்கு இந்த பெண்ணிய படைப்பிலக்கியம் என்கிற நூல் கிடைச்சிருக்கு. ஒரு ஆராய்ச்சி நூல் தான். ஆனா எதை பத்தி ஆராய்ந்து இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல நான் பேசுபொருளா இந்த பெண்ணிய நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கேன். பெண்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, பலர் பல பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனாலும் கூட நாம் சுயம் பேசும் கிளியில சொன்னது மாதிரி, காலந்தோறும் பெண்கள் என்ற நூல்ல படிச்ச மாதிரி வேற வேற சூழல்கள்ல பெண்கள் எப்படி பல்வேறு நிலைகளிலே தாங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது இந்த சூழல்களை ஒட்டி வாழக்கூடியவர்களா இல்லாதவர்களா இருக்கிற பட்சத்துல அவங்க எதிர்நிலை சிந்தனைவாதிகளா எப்படி பார்க்கப்படுகிறார்கள். அந்த எதிர்நிலைவாதிகளா பார்க்கறதுல ரெண்டு வகையாயிடுது. ஒன்னு, எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா ஃபெமினிசம் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சு ஒரு பெண்ணியவாதிகள்னு சொல்ற நிலைப்பாடு. இல்லைன்னா வீட்டுல இது எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதம் பேசிக்கிட்டே இருக்கும்,
இதெல்லாம் உருப்படுறதுக்கு அடையாளமா? குடும்பத்துல உக்காந்து விதண்டாவாதம் பேசினா நல்ல பொண்ணுக்கு அழகா, இப்படி வீட்டுல ஒரு டயலாக் சொல்லி நம்மளை அடக்கிறதுக்குனே 2 பேர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தினம் சந்திக்கிற விடயம்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள்ல பல பெண் படைப்பாளர்களினுடைய நூல்கள்ல இருக்கக்கூடிய சில செய்திகளை எடுத்து கொண்டு வந்து என்ன மாதிரி வாழ்க்கைச் சூழல் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த நூல்ல அவங்க சொல்ல நினைச்சிருக்காங்க. அவங்க அறிமுகம் சொல்லும்போது சொல்லுவாங்க, உலகியலில் அடங்கலுக்கும் துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயை இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சிவிட வேண்டும் என்று நினைத்து நீங்க பல்வேறு நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல அது எப்படி ஒரு அழகான செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான். அப்படிதான் அவங்களும் இந்த நூலை படைத்திருக்கிறார்கள். இந்த பெண்ணிய படைப்பிலக்கியம் என்கிற நூல். அதுல அவங்க எல்லா வகையான பெண்ணிய நூல்களையும் எடுத்து அதையெல்லாம் பல்வகையா பிரிச்சு பெண் படைப்பாளர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்திருக்காங்க, அடுத்து பெண் படைப்பிலக்கியத்துக்கு எது தூண்டலா அமைஞ்சுது, அதுல பெண் இலக்கியம் அப்படிங்கிறதுல சார்பு இலக்கியம், எதிர்ப்பு இலக்கியம், நான் சொன்னேன்ல அந்த சிந்தனைகளை ஒட்டி பிரிக்கிறது. அப்படி அதுக்கப்புறம் இப்பெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க நவீனம், அதுல பின் நவீனம், அப்புறம் ஆன்மீக தன்மையுடைய நூல்கள், பழைய பாலியல் தன்மை, பாலின அடிப்படையில, தலித்தியம் அடிப்படையில, விதிமுறைகள் அடிப்படையில, சுற்றுச்சூழல் அடிப்படையில, பெண் அவர்களுடைய வாழ்வியல் சூழல் அடிப்படையில, மின் நூலக அடிப்படையில, மரபுசார் பெண் அடிப்படையில, பெண் அழகியல் அடிப்படையில, பெண் எழுத்து நெறி அடிப்படையில, பெண் வாழ்வியல் அடிப்படையிலன்னு பிரிச்சு அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து சொல்ல முற்படுறாங்க. ஆனா உண்மையில சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கவிதை இங்கே எனக்கு நினைவுக்கு வருகிறது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லைன்னு ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதை வைத்து ஒரு புது கவிதை வந்தது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. சில துறைகள்ல ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை உண்டு, சில துறைகள்ல ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. அது வேலை அடிப்படையில். ஆனா வீட்டுல என்னைக்காவது நமக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்களான்னு கேட்டா எந்த ரெஸ்டும் கிடையாது. பெண்கள் தினத்துக்கெல்லாம் என்னை யாராவது பேச கூப்பிட்டாங்கன்னா நான் மேடையிலே சொல்லிடுவேன், பெண்கள் தினம்னு ஒரு நாள் கொண்டாட வேண்டியதில்லை. ஏன்னா தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவள் பெண். அதை விட்டுட்டு வருஷத்துல ஒரு நாளைக்கு மகளிர் தினம்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பூவும் புடவையும் வாங்கி கொடுத்து அவங்கள நைஸ் பண்றதுன்னு சொல்லி எதையோ ஒன்று பண்ணிட்டு நாள் முழுக்க வருஷம் முழுக்க அவங்கள்ட்ட வேலை வாங்கிக்கிட்டா இதுல என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இதனால் எந்த பயன் இருக்கிறது? பயன் என்பது அந்த நாள்கள் அடிப்படையில் அதுக்கான தினத்தை யாரை கொண்டாடுகிறீர்களோ அவங்களுக்கு நிஜமா நம்ம சொல்றோம், இந்த தேசத்துல பெண்கள் தாய்மை போற்றுதலுக்குரியவர், தாய்மை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை உடைய பெண்கள், பெண்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். ஆனா எத்தனை பேர் மதிக்கிறாங்க? இன்னைக்கு நாட்டுல மதிக்கிறதுக்கும் ஆள் இல்ல, அதுக்கான பெருமையை செய்யறதுக்கும் ஆள் கிடையாது. குடும்பத்திலயும் பாதி பேர் மதிக்கிறது கிடையாது. இவ்வளோ படிச்சிருக்கேன் வெளியில வந்திருக்கோன்னு சொல்றமே, வீட்டுல ஒரு கணக்கு வழக்கு நடக்கட்டும், நம்ம போய் ஒரு கருத்து சொன்னா கேட்பாங்களா? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போ, நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லி நம்மளை அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா நம்ம வெளியில உட்காந்து உலகத்துக்கே நியாயம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்போம் இந்த மாதிரி. ஆனால் என்ன பயன்? இப்படி சில கேள்விகள் இருக்கு. கேட்டா நீ உன் வேலையை அங்க வச்சுக்கோ, எங்க வேலையை நாங்க இங்கே பாத்துக்கிறோம், எங்க விஷயத்துல நீ தலையிடாத, இப்படி ஒரு பதில் வச்சிருப்பாங்க வீட்டுல. இதெல்லாம் கடந்துதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு கவிதை கூட இந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டியிருக்குது. இவங்க இந்த மாதிரி நிறைய கவிதைகளை தான் எடுத்துக்காட்டி இந்த நூல்ல பேசியிருக்காங்க. அதனால சில கவிதைகளை பேசலாம்னு நினைக்கிறேன். சுகிர்த ராணியோட ஒரு கவிதை சொல்றாங்க, சிக்கலான விதிமுறைகள் கொண்டது என்னுடைய ஓட்டம். இப்ப நான் சொன்னேன்ல இப்படிப்பட்டவங்களோட தான் ஓட வேண்டியிருக்குன்னு, அதுக்கு அவங்க எழுதுறாங்க, சிக்கலான விதிமுறைகள் கொண்டது என்னுடைய ஓட்டம், தோற்பவர் எவருமின்றி வென்று விட வேண்டும், வெல்பவர் எவருமின்றி தோற்க வேண்டும், ஓட்டத்தை முடித்து வைக்க கையசைவோ கொடியசைவோ எதுவும் இருக்காது. இப்படிதான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும்ல, இந்த ரன் எடுத்தே ரணமாகி போனவள் பெண் அப்படின்னு ஒரு கவிதை கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுல இங்க ஓடுவோம் அங்க ஓடுவோம், இப்படி 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 நடந்துகிட்டு எனக்கு நல்லா நினைவு இருக்கு. நான் திருமணமான புதுல கணவரோட பாட்டி இருப்பாங்க வீட்டுல. நான் இப்படி இப்படி நடந்துகிட்டே இருந்தேன், ஏதாவது வேலை செய்யறேன்னு சொன்னா, இன்னும் இவ நடந்து நடந்தே வீட்டையே தேய்ச்சிருவா போல இருக்கேடா அப்படிம்பாங்க அந்த அம்மா. எனக்கு இன்னமும் நினைவு இருக்கிறது. பொண்ணு பார்க்க போகும்போதே அந்த காலத்துல நிறைய விதிமுறைகள்லாம் வச்சிருப்பாங்க. உங்களை பொண்ணு எப்படிங்க அப்படின்னு கேட்டா வீட்டுல இருக்கிறவங்க சொல்லணும், பொண்ணு படுத்தா எழுந்திரிக்க தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லணும். அப்புறம் மாப்பிள்ளைய பத்தி சொல்லும்போது இதுக்கு வாக்கியம் வச்சிருப்பாங்க, எங்க புள்ள உக்காந்தா எழுந்திரிக்க மாட்டான், எங்க பொண்ணு படுத்தா எழுந்திரிக்காது அப்படின்னு இந்த மாதிரி வாக்கியங்கள் வச்சிருப்பாங்களாம். என்னடான்னு கேட்டா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் என் புள்ள உக்காருவான், அப்படி சுறுசுறுப்புங்க என் புள்ள, அப்படி அதுக்கு அர்த்தம். பொண்ணுக்கு அவளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான், நமக்கு தெரியும் இங்கிருந்து போனா உடனே வீட்டுல 1008 வேலை காத்து கிடக்கும். இதை முடிச்சு அதை முடிச்சு, அப்புறம் பிள்ளைங்க வந்துச்சு, பிள்ளைய பார்த்து, புருஷன் வந்தா புருஷ பார்த்து, எல்லாத்துக்கும் டிஃபனை கொடுத்து பாத்திரம் கழுவி எடுத்து முடிச்சு அப்பாடான்னு போய்
படுக்க 11, 12ன்னு எத்தனை பெண்களுக்கு ஆகிறதுன்னு நமக்கு தெரியும். படுத்த பிறகு ஐயோ அடுப்புல பாலை வச்சமா, எடுத்தனமா, நிறுத்தனமா, கேஸ் மூடினமா, மூடலையா, கதவு பூட்டினமா, பூட்டலையான்னு எழுந்து ஓடி வரும் சில பெண்கள். அப்படி இருக்கக்கூடாதான். படுத்தா எழுந்திருக்காது என் பொண்ணு, உட்காந்தா எழுந்திருக்க மாட்டான் என் புள்ளன்னு அந்த காலத்துல இருந்த வழக்குகள் பெண்களை பற்றி இப்படியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய நிர்வாக திறமையை சொல்றதுக்குன்னு சொல்லக்கூடியது. அதுல இன்னொரு கவிதை இந்த இடத்துல குட்டி ரேவதிங்கிறவங்க இப்ப இருக்கிற சமீபத்திய சிறந்த கவிஞர்கள்ல ஒருத்தவங்க, அவங்க எழுதுறாங்க, தங்களை பூக்களாகவோ பறவைகளாகவோ எண்ணிக்கொள்ளும் பெண்கள் நிறைந்த பாழ் மண்டபத்தில் கண்மூடி எல்லோரும் உறங்க நோக்கும் ஒரு உருக்கமான மெழுகுவர்த்தி நான் என்று தன்னை பற்றி எழுதுவதாக ஒரு கவிதை. ஒரு பெண்ணோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, தன்னை சுத்தி பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நிலைப்பாடு. இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு வாங்க பாரு, அது யாருக்கு பொருந்தும்னு கேட்டா இந்த பெண்களுக்கு தான் பொருந்தும். நான் பாப்பேன் இங்கிருந்து, அந்த பொண்ணு அவ நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா, இங்க வந்து பாரு, இங்க இவ வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு. இதுக்கு இன்னொரு கவிதையும் இதே நூல்லையே அவங்க எடுத்து அதுக்கு அடையாளம் காட்டுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வேலைக்கு போற பெண்கள் பத்திய சிக்கல், வேலைக்கு போகாத பெண்கள் பத்தி. அதுல ஒரு சிக்கலை அவங்க எடுத்துக்கிட்டு புவனாங்கிறவங்க எழுதின கவிதையை எடுத்து அடையாளப்படுத்துறாங்க. 2 வகையான கவிதை. ஒன்னு அடுத்த வீட்டுக்காரி கொடுத்து வைத்தவள், அழகாய் உடுத்தி அலுவலகம் போகிறாள், கை நிறைய சம்பளம், கௌரவமாய் வாழ்கிறாள். எனக்கோ வீட்டில் இருப்பதால் விதவிதமாய் தொல்லைகள், பல நேரம் உறவினர், மீதி நேரம் விருந்தினர். இப்படி வீட்டில் இருக்க பொண்ணு நினைக்கிறா. இந்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை பார்ப்பாங்க, இப்போ உங்களுக்கு என்னங்க ஜாலியாக கிளம்பிட்டீங்க காலையில் அப்படிங்குவாங்க. இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். டெய்லி நல்லா விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, நினச்சதை வாங்குறாங்க, நினச்சதை சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்மளை பற்றி வெளியில் வேலைக்கு வர பெண்களை பற்றி வெளியில பார்க்கக்கூடிய பார்வை. அந்த கவிதையை பதிவு பண்ணிட்டு, இது 2 பக்கத்து வீட்டுக்காரிகள் என்பதா அந்த கவிதையை போனாங்கிறவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரி இவளை பற்றி அவ என்ன நினச்சான்னு சொல்லணும்ல, அதுக்கு அவங்க பதிவு பண்றாங்க, அடுத்த வீட்டுக்காரி இவளை பார்த்து எழுதினாலாம், அடுத்த வீட்டுக்காரி வீட்டில் இருக்கவ, அவ கொடுத்து வைத்தவள், மதியம் உறங்கி மாலையில் மலர்ந்து ஒய்யாரமாய் பார்க்கிறாள். நானோ வீட்டு வேலைகளை அவசரமாய் முடித்துவிட்டு அலுவலக வேலைக்கு ஆவலாய் பறக்கிறேன் என்று. உண்மை நிஜமான நிலைப்பாடு இதுதான். அவங்க வீட்டுக்கு இவங்க வீட்டுக்கு நிலைப்பாடு அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. எப்படிப்பட்ட சூழல்கள்ல நம்ம வெளியில ஓடி வந்துகிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரியான சூழல்கள் தான். வெளியில பாக்குறதுக்கு அழகா இருக்கிறது, ஒய்யார கொண்டையில தாழம்பூவா உள்ளே இருக்கிறது ஈரும் பேணும்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரிதான் இந்த பெண்களினுடைய வாழ்க்கை. தமிழ் என்பவள் ஒரு கவிதை இந்த நூல்ல எடுத்து காட்டுறாங்க கமலி அம்மா. தொலைந்து போன எண்ணெய்க்கான தொலைக்க விரும்புகிறேன். பல பெண்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன தெரியுமா, நாம யாருன்னு நமக்கே தெரியாது, நம்ம ஆசை என்ன. பல வீட்டுல இருக்க பெண்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், 1-2 பெண்கள் தங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. ஆனா பல பெண்கள் கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குடும்பத்திற்கு தக்கது எதுன்னு பாவேந்தன் சொன்ன மாதிரியான அவங்களுக்காக இதை செய்றேன், இவங்களுக்காக இதை செய்றேன், அவங்களுக்கு அதை செய்றேன்னு மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து மற்றவங்க வேலைகளை பார்த்து பார்த்து தனக்கு எது பிடிக்கும், தனக்கான பேர் என்ன மறந்து போச்சுன்னு சொல்ற பெண்கள் கூட இருக்காங்க. ஏன்னா வீட்டில் அவங்கள பேரிட்டே யாரும் கூப்பிட மாட்டாங்க. புருஷன் வாடி போடி அடியே ஏதோ ஒன்று கூப்பிட்டுருப்பாரு, குழந்தைங்க அம்மான்னு கூப்பிட்டுருக்கோம், மருமகளே இங்க வாடின்னு இருப்பாங்க, ஏண்டி இங்க வாடின்னு மாமியார் கூப்பிட்டுருப்பாங்க. யாரோ ஏதோ ஒன்றை கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் இந்த குழந்தைகளுடைய அம்மா பேரை சொல்லி கூப்பிட்ற பழக்கம் வச்சிருப்பாங்க. கமலா அம்மா அப்படிம்பாங்க, ஹரி அம்மா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் பேரை சொல்லி கூப்பிடும்போது இங்கே ஆஷா அம்மா இருக்காங்க, ஆஷா அம்மா, ஆஷா அம்மான்னு என்ன மாதிரி மரியாதை இல்லை அதோட அவங்க இப்படி பெயர்கள்ட்ட சொல்லி கூப்பிடும்போது கூப்பிடுறதுங்கிறதெல்லாம் கடந்து அவங்களோட பேரே மறந்து போச்சு. இது பல பெண்களுக்கு நிஜமா இருக்கிற நிலப்பாடு தான். இது ஒன்று எங்கேயோ ஒன்று இருக்கிறது கிடையாது. அதனால ஒரு பெண் உணர்ச்சி வசப்பட்டு நம்மள மாதிரி உடனே என்ன சொல்றா, எனக்கு முக்கியமா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு என்னை மட்டும் யோசிக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், முடியுமான்னு. அதெல்லாம் இந்த காலத்துல முடியாதுங்க. நான் நிறைய சொல்லிட்டேன், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த நூல்ல பிடித்த இன்னொரு செய்தி, ஒரு அழகான விஷயத்தை நினைவுபடுத்தியிருந்தாங்க. ஆக்சுவலா அது நிர்மலா நரேந்திரன் என்பவரோட ஒரு கவிதை மூலமா கமலி அம்மா எடுத்து காட்டியிருக்காங்க. விதவைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான சூழல்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல். எழுத்தில் கூட என்னால் பொட்டு வைக்க முடியவில்லை, எழுத்தில் கூட என்னால் பொட்டு வைக்க முடியலை. விதவைங்கிற எழுத்து, அதுல பொட்டு வச்ச எழுத்து இல்லை, அதாவது நம்மகிட்ட இருக்கிற மெய் எழுத்து தமிழ்ல சொன்னா. பொட்டு வைக்க முடியவில்லை, சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் மொழியும் எங்களை வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விதவை சொன்னதா அந்த கவிதையை பதிவு செய்திருக்காங்க நிர்மலா நரேந்திரன்கிறவங்க. இது மாதிரியான
நிறைய கவிதைகள் ஏற்கனவே வந்திருக்கு, 2-3 பேர் எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் இந்த நூல்ல வேறு வேற எழுத்தாளர்களினுடைய கவிதைகளை எடுத்துக்கிட்டு வந்து அந்த அம்மா இந்த நூல்ல வச்சு நமக்கு சொல்றாங்க. பெண்களுடைய இந்த படைப்பிலக்கியங்கள் என்கிற நூல்ல கமலி அம்மாவோட ஆய்வு போல தொகுத்து கொண்டு வந்து சொல்ற செய்தி. இதுல இன்னொரு செய்தியும் கூட நம்ம இங்க நினைவுபடுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தெய்வம் தொழாளுங்கிற குரட்பா பத்தி நம்ம இங்க செய்திகள் அடிக்கடி நினைவுபடுத்தி பேசியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நானா இருக்க வாய்ப்பில்லை. சமுதாயம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அப்படிதான் நான் இருக்கணும். மாமியார் என்ன சொல்றாங்களோ அப்படிதான் நான் வீட்டில் நடந்துக்கணும். கணவன் என்ன சொல்றானோ அப்படிதான் நடந்துக்கணும். வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அப்படிதான் நான் நடந்துக்கணும். மீறி நான் நடந்துக்கிட்டேன்னா என்னை அங்கே ஏற்புடைய பெண்ணா நல்ல மருமகளா ஏற்றுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் செய்யணும். நாங்க இலக்கணத்துல சொல்லுவோம், நோக்குவையெல்லாம் அவையே பொருள்னு. காதல் அன்புலாம் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு எதை பார்த்தாலும் நமக்கு பிடிச்சவங்க மூஞ்சி தான் தெரியும், அன்பின் மிகுதியின் காரணமா. ஏன் நான் இந்த நூலை பத்தி இங்க சொல்லிட்டு இருக்கேன், இதை நீங்க ஒரு வாட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ கேட்டுட்டு இந்த நிமிடத்தோட கடந்து போற செய்தி இல்லை. ஏன்னா சிக்கல்கள் இதெல்லாம் நம்ம தினம் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. இதுக்கு என்ன மாத்திரை வேணும், எதுக்கு ஆப்ரேஷன் செய்ய போறோம், எதுக்கு நாம எந்த மாதிரி மருத்துவ சிகிச்சை மூலமா இவங்களையெல்லாம் தடுக்க போறோம், அடுத்தடுத்து வர தலைமுறையில நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையை தரப்போறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய சிக்கலை கூட இந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு. இந்த நூல்ல அம்மா நினைவுபடுத்துறாங்க, துவங்கியிராத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதாய் நடிக்கிறோம் தினமும்னு ஒரு கவிதை. இன்பாங்கிறவங்களோட ஒரு கவிதையை எடுத்து காட்டுறாங்க. என்னோட வாழ்க்கை என்னன்னே எனக்கு தெரியல. யாருக்காகவோ எழுந்திருக்கிறேன், யாருக்காகவோ சமைக்கிறேன், யாருக்கோ கொடுக்குறேன், எங்கேயோ ஓடுறேன், யாருக்கோ சம்பாதிக்கிறேன், யாருக்காகவோ உடுத்துறேன். எனக்கு இந்த உடை பிடிக்கல, ஆனால் இதுதான் போடணும், இந்த சமுதாயம் சொல்லியிருக்கு, அதனால நான் போட்டிருக்கேன். இவங்க வீட்டில் இவங்களுக்கு இதுதான் சமையல் வேணும், அதுதான் இவங்களுக்கு சமைச்சிருக்கேன். அவங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும், அந்த பணி தான் செய்யணும், அதனால் அவங்களுக்கு அந்த பணி, இதில் தான் சம்பளம் அதிகமாக இருக்குது, ஆகவே இந்த பணிக்கு போயிருக்கேன். இப்படி இத்தனை என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழல்களும் நான் யாருக்காகவோ தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனே தவிர எனக்காக பிடிச்சுதான் நான் என்ன செய்கிறேன். இப்படி பெரும்பான்மையான பெண்கள்கிட்ட கேள்வி இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க முதல்ல நினைச்சாங்களா இல்லையா தெரியல. இன்னொரு மிகப்பெரிய சிக்கல், நம்ம அறியாமே நாம சிக்கிட்டு இருக்கிறது விளம்பரங்கள். எந்த விளம்பரங்கள் எடுத்தாலும் பெண்கள் தான் அதுல முக்கிய பொருள். அந்த விளம்பரத்துக்கு அவங்க தேவையா இல்லையாங்கிறதே கிடையாது. ஆனா அதுல பெண் இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல. ஏன் அப்படின்னு கேட்டா, அது ஒரு அட்ராக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஈர்ப்பு விதியின் அடிப்படையில பெண் கவர்ச்சி பொருளாக மட்டுமே பார்க்கப்படுகிறாள். இன்னும் இந்த சமுதாயத்தால் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அவலத்தினுடைய எச்சமா தான் நம்ம அதை நினைக்க வேண்டியிருக்கு. ஆகவே பல விளம்பரங்களை செழிப்பட வேண்டிய சூழல்கள்ல இருக்கிறது நாம தெரிஞ்சுக்கிறதே இல்லையேங்கிற அந்த ஒரு கோபத்தையும் கூட இந்த பெண்கள் படைப்பிலக்கியங்கள் நூல் மூலமா கமலியம்மா பதிவு செய்திருக்காங்க. பாரதி சொன்ன நிமிர்ந்த நடை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்குங்கிறதுல எல்லா விஷயமும் ஒரு பக்கம் பாசிட்டிவாக நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் சில விடயங்கள் பெண்களுக்கு தங்களை தாங்களே அடித்துக் கொள்ளுகிற சூழல்களிலும் இருக்கிறது என்பதற்கு அந்த பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதையெல்லாம் நிறைய விளக்கி சொல்லக்கூடிய வகையில் எந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நிறைய நம்ம பெண்ணியம் சார்ந்து விரும்புகிறவர்கள் படிக்கலாம்ங்கிறதுக்கு இந்த பெண்கள் படைப்பிலக்கியம் என்கிற கமலி அம்மா அவர்களினுடைய நூல் நமக்கு பெரும் உதவியாக இருக்குது. அப்படிங்கிறதால இந்த நூலும் ஒரு முறை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது வாசித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த நூல் பற்றிய செய்தியை நிறைவு செய்வோம். இன்னொரு முக்கியமான ஒரு நூலை உங்களுக்காக நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள். தமிழழகன் என்கிற எங்களுக்கு தெரிந்த ஒரு தோழமை கவிஞர் படைப்பாளர் ரொம்ப அழகா இந்த நூலை பதிவு செய்து கொடுத்திருக்காரு. பல சட்டங்கள் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கிறத பல்வேறு விதமான தொகுப்பா அவர் இந்த நூல் கொடுத்திருந்தார். பெண்கள் பாதுகாப்பு சட்டம்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு முதல்ல எத்தனை பெண்களுக்கு தெரியும் அப்படிங்கிற கேள்வி முதல்ல இங்க வேணும். படிச்சவங்களா இருக்கலாம், படிக்காமதான் இருக்கலாம். என்னதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உண்மையில நான் அனுபவத்துல பல நிகழ்ச்சிகளுக்கு போற போது, பல ஊர்களுக்கு பேச போகிற பொழுது, பல குடும்பங்கள்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது தெரிஞ்சுக்கிட்ட ஒரு செய்தி மூலமா எனக்கு தெரிஞ்சது 2-3 விஷயம் பெண்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சட்டம் இந்த காலத்துல ஒண்ணு, சொத்துரிமை எங்களுக்கும் சம பங்கு உண்டுங்க, கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ராயல் ரைட்டான்னு ஊர்ல கிராமத்துல சொல்லுவாங்க, அப்படி கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னொரு விஷயம், கொஞ்சம் வேதனையோடு அந்த செய்தி, 7 ஆண்டுகளுக்குள்ள திருமண சிக்கல்கள் வருகிற பொழுது விவாகரத்து சட்டங்கள்ல பெண்களுக்கு சாதகமாக தான் வழக்கு முடியும் அப்படிங்கிற செய்திய நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது பெண்களுக்கு இருக்கிற 2 முக்கியமான சட்டம். இது இல்லாம நிறைய சட்டங்கள் இருக்கு. நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையில பல சட்டங்களை இந்த சமூகம் ஆரம்ப காலத்திலிருந்து இயற்றி கொடுத்திருக்கிறது. ஏன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை வரதட்சணை என்ற பிரச்சனை. நான் சில கவிதைகள் அதை பற்றி சொல்ல நினைத்தேன், ஆனா இந்த சூழல்ல நமக்கு நேரம் இல்லை என்பதால நான் அதை பற்றி பேசல. ஆனா பெண்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான சிக்கல், தீர்க்க முடியாத ஒரு சிக்கல், ஏதோ ஒரு வடிவத்துல இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா அது
வரதட்சணை தொடர்பான சிக்கல். இப்போ இந்த வரதட்சணை தொடர்பான சிக்கல் என்பது பணக்கார பெண்களாகவும் இருக்கலாம், ஏழை பெண்களாக இருக்கலாம். பொருளாதார சிக்கலை ஒட்டி மட்டும் இல்லாமல் உடல் அழகை சார்ந்தும், குடும்பச் சூழல்களை சார்ந்தும், மன உணர்வுகளை சார்ந்தும், மனம் செய்து கொண்டவர்களை சார்ந்தும் இந்த சிக்கல் வளருது. அதுதான் நிஜம். வெறுமனே அது ஒன்று மட்டும் காரணம் கிடையாது. பணம் இருந்துச்சு இல்லைங்கிறது மட்டும் காரணம் கிடையாது. நாங்கள் வழக்கமாக சொல்கிறது உண்டு, புதுக்கவிதைகளில் தான் ஒன்று. பெருசாக ஒரு பட்டியல் எழுதி கொடுக்குறாங்க மாமியார், என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் மருமக திருமணத்தின் போது சீர் கொடுக்க வேண்டிய பொருள்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியாக ஒரு பெரிய லிஸ்ட்டில் கீழே கேஸ் ஸ்டவ். இன்றைக்கும் மாறாமல் எத்தனை எலக்ட்ரிசிட்டி வகையில் நம்ம மாறி இருந்தாலும் மாறாமல் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அடுப்பு கேஸ் ஸ்டவ். ஏன்னா ரொம்ப எளிமையாக பெண்ணை வரதட்சணை சிக்கல் மாதிரி இருக்கிற சூழல்களில் எரிப்பதற்கு உதவக்கூடியது அதுதான். இந்த பெரிய லிஸ்ட்டை பார்த்துட்டு தெரியாத அந்த அப்பாவி பொண்ணு கேட்டா, குடும்பத்தில் இருக்கவங்க, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு எழுதியிருக்கீங்களே, எல்லாம் சரி, அடுப்பு எழுதிருக்கீங்களே, உங்கள் வீட்டில் அடுப்பு கூடமா இல்லை? ஆமாம், மேலே இருக்கிறதுல ஏதாவது 1-2 குறைஞ்சதுன்னா கீழே இருக்கிற அடுப்பு தேவைப்படுது, ஆகவே நான் அடுப்பை எழுதியிருக்கேன் அப்படின்னு அந்த மாமியார் சொன்னாங்களாம். இப்படி வரதட்சணை சிக்கலுக்காக சொல்லப்படக்கூடியது. அதில் பல வகையான கொடுமைகள், பல்வேறு சிக்கல்கள். இன்றைக்கும் நம்ம போனோம்னா ஸ்டேஷனில் தினம் ஒரு 10 கேஸு இது சம்மந்தமாக இருக்குது அப்படிங்கிற சிக்கல்கள் எல்லாம் நம்ம வழக்கறிஞர்களிடத்துலையும் காவல்துறை சார்ந்தவர்களோடையும், எனக்கு வீட்டில் காவல்துறை சார்ந்தவர்கள் இருக்கிறதுனால எனக்கு இது சம்மந்தமாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நானும் ஆர்வத்தின் காரணமாக, ஏன்னா சமூக பொறுப்போடு நம்ம உழவி கொண்டிருக்கிறதால நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இந்த சட்டங்கள் தொடர்பாக நானும் கூட ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன் ஒரு படைப்பாளராக. அதுக்கு முன்னாடி இதில் என்ன சட்டங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு, நமக்கு பொதுவாக என்ன சட்டம்லாம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு கேட்டால் நமக்கு நிறைய சட்டம் இருக்குது. பணியிடத்துல பாலியல் தொல்லை இருந்தால் நம்ம சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். பெண்களுக்கான பல சட்ட உரிமைகளில் குடும்ப வன்முறை சம்பந்தமாக நிறைய சட்டங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணங்கள் தொடர்பான, குறிப்பாக அதில் பெண் குழந்தைகள் ஈடுபடுத்தப்படுகிற பொழுது அவர்களுக்குரிய சொல்யூஷனை தரக்கூடியதான திட்டங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகப்பேறு உதவி திட்டங்கள் கொடுக்குறாங்க. கருச்சிதைவு குற்றமாக கருதப்பட்டிருக்கக்கூடிய காலச்சூழல்கள் இருக்கிறது. மகப்பேறுவிலேயே 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான உதவி திட்டங்கள் என்று சட்டம் அதுக்கான சில திட்டங்களை கொண்டு வருகிறது. திருமணங்கள்லேயே சாதாரண திருமணங்கள் வரதட்சணை என்று சொல்லுகிற சூழலை தவிர்ப்பதற்காக பொருளாதார சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் அவங்களுக்கான தாலி கொடுத்தல் ஆரம்பிச்சு பல்வேறு உதவி திட்டங்கள். இது இல்லாமல் கலப்பு திருமணங்கள் என்று வருகிற பொழுது அவங்களுக்கான வேற உதவி திட்டங்கள். இப்படி இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிற பாலியல் வன்முறை, அது தொடர்பாக வருகிற பொழுது அப்பொழுது என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் நம்ம செயல்படுத்த வேண்டியிருக்கு. இந்து திருமண சட்டங்கள் என்றே சட்டங்கள் தனி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் திருமண வாழ்க்கை தொடர்பானவர்களுக்கு. இஸ்லாமிய திருமண சட்டங்கள் அவங்களுக்கு திருமண முறிவு கொடுக்கணும்னு சொன்னால், தலாக் என்று சொல்லப்படுகிற விவாகரத்து வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படக்கூடியது. இப்போ இதுல அந்த சட்டங்கள் பற்றி நிறைய செய்திகளை எடுத்து சொல்லியிருக்காரு தமிழழகன். பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்பதான இந்த நூல். இந்த சட்டங்களை எல்லாம் நீங்க படிச்சு ஒவ்வொரு சட்டத்தையும் என்ன சட்டம், இது என்னத்துக்காக பயன்படும், இதை எந்த சூழல்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் நான் இந்த நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த நினைச்சு நான் இதை பேசிட்டு இருக்கேன். ஆனா இதே நேரத்துல இன்னொரு செய்தியும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. சில பெண்கள் இதே சட்டங்களை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டங்களை தவறாக பயன்படுத்துகிற பெண்களையும் நாம் பார்க்கிறோம். இதே காவல் நிலையங்கள்ல, இதே நீதிமன்றங்கள்ல என்ன தவறா பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த குடும்ப வன்முறை சட்டங்கள்னு சொன்னோம், இந்து திருமண சட்டங்கள் சொல்லியிருக்கோம். 7 ஆண்டு வரையிலையும் குடும்பத்துல எந்த சிக்கல் வந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அது கணவனால் தான் நிகழ்த்தப்பட்டது, மாமியார் கொடுமை தான், கணவன் தான் கொடுமை பண்ணான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிட்டு வாழக்கூடிய சூழலை எனக்கு சாதகமாக்கி இருக்கிறது இந்த சட்டம். இது பெண்ணுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. ஏங்க வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு, நல்ல விஷயம் தானேன்னா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நல்ல விடயம். சில நேரங்கள்ல இன்றைக்கு இருக்கிற, நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பாரதியோட கவிதை ஒன்று, நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞானச் செருக்கு என்று பாரதி எழுதினான். திமிர்ந்த ஞானச் செருக்குன்னு அவன் எழுதினதுல இன்னைக்கு நிறைய பெண்கள்கிட்ட செருக்கு இருக்கு, ஆனா திமிர்ந்த ஞானச் செருக்கு இல்லை. அது நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போறேன், என்கிட்ட பணம் இருக்கு, நான் செலவு பண்ணுவேன், இது ஏன் இஷ்டம், என்னை யாரும் கேட்கக்கூடாது, இப்படி பேசுகிற மனோபாவம் நிறைய பெண்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு கேட்டா புதுமை பெண்ணுன்னு சொல்லுவோம், பெண்ணியம்னு சொல்லுவோம், புரட்சி பெண்கள், இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் தான் தோன்றித்தனத்தினுடைய வெளிப்பாடு. வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கல, அதான் நிஜம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பெண்கள் குடும்பச் சூழலுக்குள்ள போகிற போது கணவனோடு அந்த குடும்பச் சூழலை எதிர்கொள்ள முடியல இவங்களாலன்னா, அப்ப வேணும்னே என்ன செய்யறாங்க, சில பெண்கள்
உன்னோட வாழ பிடிக்கல, ஆனா நான் என் மேல குற்றம் சொல்லிக்கிட்டு வெளியில போக முடியாது, விட்டுட்டு ஓடியாந்துருச்சு அப்படின்னு என்னை பத்தி ஊர்ல பேசக்கூடாது. அப்போ நான் என்ன பண்றேன், என் புருஷன் சரியில்லை, என் புருஷன் என்னை கொடுமைப்படுத்திட்டான், இல்ல மாமியார் கொடுமைப்படுத்திட்டாங்க, என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாங்கன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதையே சட்டச்சிக்கலாக மாற்றிவிட்டு வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய பெண்களை சிலரையும் நாங்கள் பார்க்கிறோம். நான் ஏதோ இங்க நிகழ்ச்சிக்காக வரணும், கதை சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை, நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி. இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் இன்றைக்கு நாம சந்திக்க வேண்டியதுல இந்த வன்புணர்ச்சி என்ற சட்டம். இது தொடர்பாக சட்டங்கள் இருக்கு. கல்யாணமே ஆனவர்களா இருந்தாலும் கணவனா இருந்தா கூட ஒரு தன் மனைவியை விருப்பமில்லாத நேரத்தில் தொடக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுங்கிறான். ஆனா இதெல்லாம் நம்ம குடும்பத்துல ஒத்து வருமான்னு கேட்டா எந்த குடும்பத்திலையும் ஒத்து வராதுன்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை ஃபாரினர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அயலகங்கள்ல இருக்கக்கூடிய சிலர் வாழ்க்கையில அப்படி இப்படிமா சில சமயங்கள்ல இதெல்லாம் பின்பற்றுகிறார்கள். திருமணம் சார்ந்து வரக்கூடியதுல அந்த 7 ஆண்டுகள்னு சொல்லி இருக்கிறதுல நிறைய விஷயம் வச்சிருக்காங்க. வெறும் கொடுமை மட்டும் கிடையாது. ஒருவேளை கணவன் காணாம போயிட்டான், எங்கேயோ வியாபாரத்திற்கு போனாரு, வெளியூர் போனாரு, எங்கேயோ போனாரு, என்னவோ ஆயிடுச்சு. இன்னைக்கு தகவல் தொடர்பு நிறைய வந்துருச்சு. எங்க இருந்தாலும் பெரும்பான்மையா தெரிந்து கொள்வதற்கு கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இல்லாத கொஞ்ச காலம் முன்னாடியே நமக்கு இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு விட்டது. 7 ஆண்டுகள் வரையும் கணவன் மனைவி 2 பேர்ல யாரா இருந்தாலும் ஒருவர் காணாமல் போய் அவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று சொன்னா அவர்கள் இறந்ததாக கருதி இன்னொருவர் மறுமணம் செய்து கொள்வதற்கு உரிமை உண்டு என்கிற சட்டம் இருக்கு. இதுவரையிலும் இன்னைக்கு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஒரு சிலர் புருஷன் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கணவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாம தான் காணாம போனாரு. ஆனாலும் அவர்கள் கொஞ்ச நாள் தேடினாங்க, கிடைக்கல, அவ்வளவுதான். மற்றபடி அதை பற்றி எந்த தகவலும் இல்லையா, அவங்க மாட்டு இயல்பா இருக்காங்க. அப்படி இயல்பா இருக்க முடியாதனாலும் 7 ஆண்டுகளுக்கு வரை காத்திருந்து அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம், வேறு திருமணம் என்ற சட்டம் சொல்லுகிற இந்த விடயம். இந்த சட்டத்தை யாருக்கு சாதகமா மட்டும் வச்சிருக்கோம்? நம்ம ஆணுக்கு தான் சாதகமா வச்சிருக்கோம். மனைவி செத்து போயிட்டாலா, உடனே அடுத்து புது மாப்பிள்ளை. அவரு எத்தனை வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணு, வயசை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா இதே விதவை மறுமண சட்டம் வச்சிருக்கோம். விதவை மறுமணம் சட்டம் என்பது இங்கே கையாளப்படுகிறதா, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கான்னு கேட்டா பெரும்பான்மையா இன்னும் கூட ஏற்றுக்கொள்ளப்படலை. இவ்வளவோ வந்தாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஃபெமினிசம் பேசிட்டு இருக்கோம், பெண்கள் உரிமை கிடைச்சிருச்சுங்கிறோம், பெரிய பட்டத்துக்கு வந்தாச்சு, சட்டம் வந்து போட்டுட்டோம், அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாலும் பெண் விதவை திருமணம் மறுபடியும் பண்ணிக்க போறா அப்படின்னா அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அல்லது கொஞ்சம் வயது கூடுதலா இருந்தா எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமுதாயத்தில் சுற்றி இருக்கிற உறவுகள் தயாரா இருக்கிறாங்களா? அதற்கு நேர்மறையான பதில் கிடையாது நம்மிடத்துல, அப்படிங்கிறது தான் நிஜம். இப்போ சட்டம் நமக்கு என்ன பாதுகாப்பு தரப்போகுது? இந்த இடத்துல எந்த பாதுகாப்பும் தர முடியாது. அதே மாதிரி ஜீவனாம்சம் வாங்குறது அப்படிங்கிறதுலையும் நிறைய முறைகள் இருக்கு. முறையான விவாகரத்துகள் பெற்ற பின்பு அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் பிரிந்து போகிற பொழுதும் திருமணம் செல்லத்தக்கதா இருக்கணும். அதுக்கு என்ன அடிப்படையில ஜீவனாம்சம் கேட்கணும்னா அது செல்லத்தக்க முறையில திருமணம் பண்ணியிருக்கணும். திருமணத்தை நிரூபிக்க சாட்சியம் நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏன் எதிர்ப்பு முறிவு வந்துச்சு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறிவு தான், இவங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நியாயம் அப்படிங்கிறத அந்த கோர்ட் ஏத்துக்கணும். என்னால என்னை பார்த்துக்க முடியாது, அதனால எனக்கு கண்டிப்பா ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படிங்கிறத அவங்க அங்கே ப்ரூஃப் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் இத்தனை காரணங்களையும் சொன்ன பிறகுதான் ஜீவனாம்சத்திற்குரிய வழி கிடைக்கும் என்று ஜீவனாம்சம் தொடர்பான அந்த வழக்குகளுக்குரிய அந்த வழிமுறைகள் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலைப்பாடு. இப்படி பல விதிமுறைகள். குழந்தை மனம் என்பது மிகவும் தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு. கண்டிப்பா அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதையும் மீறி சில இடங்கள்ல குழந்தை மனங்கள் இன்னும் கூட இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதை தடை செய்யறதுக்கு உடனடியா அருகில் இருக்கிற காவல் நிலையங்கள்ல புகார் செய்யறது. ஆனா செய்ய முடியுதான்னு கேட்டா அதுவும் குடும்பங்கள்ல இருந்து செய்ய முடியல. யார் போய் செய்யணும்? பொண்ணுக்கு அம்மா தான் போய் செய்யணும், அல்லது சுத்தி இருக்கிற உறவுக்காரங்க யாராவது போய் செய்யணும். ஆனா போய் செய்ய முடியுதா? முடியாது. கேட்டா இந்த வயசுல கிடைச்சத, சரி நல்ல மாப்பிள்ளை கிடைச்சது, விடுங்க, இப்பயே முடிச்சு விட்டு போங்க வேலைய அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் ஆட்கள் தயாரா இருப்பாங்களே தவிர அது தவறுதான் என்று சொல்லி அதை சரியான முறையில் எதிர்த்து அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு தயாரா இருக்கக்கூடியவங்க எங்கேயோ 1000-ல் ஒருவர் இருக்கலாம். அப்படிப்பட்டவர் இருந்தால், சட்டத்தை முறையாக பயன்படுத்தக்கூடியவராக இருந்தால் அங்க காப்பாற்றப்படக்கூடியது அந்த குழந்தையினுடைய எதிர்காலம். அல்லது பல பெண்களினுடைய எதிர்காலம் போல இந்த பெண்ணினுடைய எதிர்காலமும் காணாமல் போகும் என்பதுதான் நிஜம். ஆனால் எந்த பெண்களினுடைய எதிர்காலமும் காணாமல் போய்விடக்கூடாது. அதற்கு இந்த சட்டங்கள் நமக்கு பாதுகாப்பு தருகிறது, இந்த சமுதாயம் நமக்கு துணை செய்கிறது என்று சொல்லுவதை
எடுத்து விளக்கக்கூடியதாக இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் என்கிற நூல் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நூலையும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிற பொழுது பெண் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு. எப்பவுமே ஒரு படத்துல ஒரு கதாநாயகன் எனக்கு நினைவு வருது இந்த சட்டங்கள் பத்தி பேசினதால. அவரு இந்த மக்களுக்கான முக்கியமான விதிகளை மட்டும் சட்டங்களை மட்டும் எடுத்து ஒரு புக்லெட் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிறு குறிப்பா ஒரு புத்தகம் போட்டு அங்க எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு. அப்ப அதனால என்ன ஆகும்னா நிறைய மக்கள் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்குவாங்க. அப்ப பார்த்தா ரோட்ல போற சாதாரண ஒரு ரிக்ஷா தொழிலாளி, ஒரு ரோட்டோரமா இருக்கிற ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அந்த சட்டத்தை பத்தி பேசுற அளவுக்கு அந்த படத்துல காட்டப்பட்டிருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த பெண்களுக்கான சட்டங்களை குறைஞ்சபட்சம் சின்ன சின்னதா அவங்களுக்குரிய சட்டங்களை மட்டும் அந்த மாதிரி ஒரு 10-20 பக்கம் போட்டு ஒரு புத்தகமா கொடுத்து பெரும்பான்மை அதை பெண்களுக்கு விநியோகம் செய்து அவங்களை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க சொல்லி வச்சுக்க சொல்லணும், பயன்படுத்திக்க சொல்லணும். இன்னைக்கு நிறைய உதவிகள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம போற போதே நம்ம மொபைல் தான் வச்சிருக்கோம், அதுல நிறைய ஆப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய மொபைலோட எண்ணை வீட்டுல இருக்கிற அப்பாவோட அல்லது அம்மா அண்ணனோட கணவனோட அந்த எண்களோட அதை தொடர்படுத்தி அவங்க அந்த ஆப் அதுல போட்டு வச்சா நீங்க எங்க போனாலும் எந்தாவது ஆபத்துல இருந்தாலும் அது காட்டி கொடுக்கும். அது மாதிரியான ஆப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவங்களையும் அல்லது அழைச்ச உடனே இந்த ஆட்டோல போயிட்டு இருக்கோம், இந்த வாகனத்துல போயிட்டு இருக்கோம், இதுல இந்த மாதிரி அப்படிங்கிற பதிவை கொடுத்துட்டோம்னா நாம சரியா போய் சேர்றவர்களையும் அது காட்டும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாம் கொடுத்திருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதான பெண்கள் இதை எந்த அளவிற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதிலே நிறைய கேள்விகள் இருக்கிறது. எத்தனை படித்தவர்களாக இருந்தாலும் பல நேரங்களில் நாம் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள தடையாகத்தான் இருக்கிறோம். நமக்கு நாமே என்கிற தடைகளை தகர்த்து நம்மை நாம் பாதுகாப்பதற்கு இந்த சட்டங்கள் உதவி செய்வதற்குரிய வழிகளை தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய அவாவையும் இந்த நேரத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன். பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அதற்கு இந்த நூல்கள் உதவி செய்யும் என்கிற செய்தியையும் நான் இந்த நேரத்தில் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசும் புத்தகங்கள். இன்றைய பேசும் புத்தகங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் சென்னை ராணிமேரி கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் KR கமலா முருகன் அவர்கள்.